தாவேகா கூட்டணிக்கு வருவது உறுதியான பிறகு இது பற்றிய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. தாவேகா வரும் சட்டசபை தேர்தலில் தனித்து களமிறங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதேபோல் நேற்று முன்தினம் விஜய் வழங்கிய இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலும் கூட்டணி எல்லாம் கிடையாது, தாவேகா தனித்துதான் போட்டியிடும் என்று இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இது தாவேகா நிர்வாகிகள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் தலைமையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சுமார் 98 பேர் கூட்டணி செல்ல விருப்பம் தெரிவித்தனர். ஆனால் விஜயின் முடிவு மாவட்ட செயலாளர்களின் விருப்பத்துக்கு எதிராக அமைந்துள்ளது. இந்நிலையில்தான் தாவேகா சார்பில் போட்டியிட தேர்தலில் ஆர்வம் காட்டியவர்கள் பின்வாங்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது தாவேகா சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட 300 பேர் தீவிரமாக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால்